Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in, amma ba'd. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்விற்கே உரையாற்றுமாக. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் உண்டாவதாக. மேலும் இந்த மஜ்லிஸில் கூடியிருக்கும் அனைத்து முஃமின்களின் மீதும் உண்டாவதாக. இன்று இந்த மஜ்லிஸில் நான் உங்களின் முன்பாக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் தக்வா, அல்லாஹ்வின் பயம். இன்றைக்கு நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோமே உலகில் அனாச்சாரமும் பிரச்சனைகளும் நடக்க என்ன காரணம் என்று தெரியுமா? அதற்கு சில மனிதர்கள் தான் காரணம். அவன் யூதனாகட்டும், கிறிஸ்துவனாகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், இந்து ஆகட்டும், அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனாகட்டும், அந்த மனிதனிடம் அவனின் கடவுளின் பயம் இல்லை. அவன் மட்டும் தன்னுடைய கடவுளின் பயம் வைத்திருந்தான் என்றால், அதாவது தக்வா இருந்தால் அவன் தவறு செய்திருக்க மாட்டான். உலகில் அனாச்சாரமும் பிரச்சனைகளும் நடந்திருக்காது. தக்வாவிற்கு அடிப்படையிறவனாகி அல்லாஹ் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நம்மளை பார்க்கின்றான் நினைப்பு முதலில் நம்மிடம் வேண்டும். அப்போதுதான் தக்வா, அதாவது அல்லாஹ்வின் பயம் நம்மிடம் வரும். அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான் நோன்பை பற்றி, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்கள் தக்வா உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நோன்பை அல்லாஹ் உங்களின் மீது கடமையாக்கியுள்ளான். நோன்புடைய காலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் கூட தக்வாவுடன் இருக்க செய்யுங்கள். ஹஜ்ஜி செய்யும் போது அல்லாஹ் கூறும் வார்த்தை என்னவென்று தெரியுமா? ஹஜ்ஜி செய்யும் போது எடுத்து சொல்லும் அந்த பொருட்களில் கூட தக்வா இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். பொதுவாக எல்லா தவறுகளுக்கும் அடிப்படை காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த மனிதன் தவறு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் நம்மை யார் பார்க்கின்றார் என்ற மமதையமான எண்ணம் தான் அதற்கு காரணம். அவன் தவறு செய்யக்கூடிய சிறிய நேரத்திற்கு முன்பு அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்று தெரிந்தும் அவன் தவறு செய்கிறான் என்றால் அது அவனை பார்த்து ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்ய துணிவான். வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கும்போது சீரழிவினுடைய உச்சத்தை நோக்கி சென்ற பல சமுதாயத்தை அல்லாஹ் அழித்து அதற்குண்டான காரணத்தை தன் திருமறையிலே கூறுகிறான். நான் அவர்களை இறைச்சை இன்மையின் காரணமாகவே நான் அழித்தேன் என்று. வல்சமஹும் கலீமத்து தக்வா. அதே போன்று மிருகங்களை விட மிக மோசமாக வாழ்ந்த ஒரு சமுதாயம் மனித புனிதர்களாக மாற்றுவதற்கு உண்டான காரணத்தை திருமறையிலே பதிவு செய்யும் போது கூட அவர்களிடத்தில் இறைச்சம் இருந்தது என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்படிதான் உமர் ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் ஒரு நாள் இரவு நேரத்துக்கு சென்றிருந்தார்கள். அவர்கள் அங்கு சென்றிருந்த பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சத்தத்தை கேட்டிருந்தார்கள். அங்கே ஒரு தாயும் மகளும் பேசிக் கொண்டிருந்ததை உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள். அந்த தாய் ஒரு பால் வியாபாரி. அந்த தாய் தன் மகளிடம் கூறினாள், நாம் பாலில் தண்ணீர் கலந்து விடலாம் என்று கூறினாள். மகள் சொன்னால் வேண்டாம் தவறு என்றாள். உமர் நாம் ஏன் என்று கூறி தாய் ஏன் என்று கேட்டால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நாம் தண்ணி கலப்பதை பார்க்கவா போகிறார்கள் என்று கேட்டால், உடனே மகள் சொன்னால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினாள். தாய் பாலில் தண்ணீர் கலக்காமல் விட்டுவிட்டாள். இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் மறுநாள் அந்த ஏழை பெண்ணின் வீட்டுக்கு சென்று தன் மகனுக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்க முடிவைத்து அந்த வீட்டுக்கு சென்றிருந்தார். திருமணமும் செய்து வைத்தார். அந்த அல்லாஹ்வுக்கு பயந்த அந்த பெண்ணை அந்த பெண்ணை அல்லாஹ் 62 நாடுகளின் ஜனாதிபதிகளான மருமலாக ஆக்கிவிட்டான். அல்லாஹ் பயந்த அந்த பெண்ணை இவ்வுலகிலும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியுள்ளான். இதே போன்று மறுமை நாளிலும் கண்ணியப்படுத்துவான். இன்ஷா அல்லாஹ் நாமும் இது போன்று அல்லாஹ்வுக்கு நாளும் பயந்து அல்லாஹ்விடம் வெற்றி பெற்ற அடியார்களாக இருக்க வேண்டும் என்றும் கூறி என் உரையை முடித்துகிறேன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.